அன்பு குழந்தை செல்வங்களே, உங்களுக்கான ஒரு ரொம்ப டஃப்பான கேள்வி, ரொம்ப கடினமான கேள்வி உங்களுக்கு. ஓகே, ரொம்ப கடினமான கேள்வி. என்ன கடினமான கேள்வினா, எப்பொழுது இந்த உலகம் அழிந்து போகும்? என்ன சாமி கேள்வி கேட்குறீங்க? நீங்கள் வேறு திருமுழுக்கு மூன்றாவது ஓலை, இப்படி ஒரு அருமையான நாளில் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறீங்க. எப்பொழுது இந்த உலகம் அழிந்து போகும்? நான் கேட்குற கேள்வி இறை வார்த்தையினுடைய அடிப்படையில் கேட்குறேன். ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் நம்ம வாசிச்சோம் நற்செய்தி பகுதியில். எப்பொழுது இந்த உலகம் அழிந்து போகும்? அல்லது இப்போ இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறதா? ஓகே குழந்தைகள், வானதூதர்கள், உங்களுக்கான நேரம். எப்பொழுது இந்த உலகம் அழிந்து போகும்? இந்த உலகம் இப்பொழுது அழிந்து கொண்டிருக்கிறதா? எஸ், கை தூக்கி முன்னாடி வந்துடணும், பீடத்துக்கு முன்னாடி. சரி, ஓகே, குழந்தைகள்லாம் விட்டலாம். ரொம்ப டஃப்பான கொஸ்டின் நானே சொல்லிட்டேன். அன்புக்குரியவர்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை சாதாரண நம்ம உலக வழக்கில் சொல்லணும்னா, களி முத்திருச்சு சாமி, உலகம் அழிய போகுது சாமி, அழிஞ்சு போயிட்டு இருக்குது சாமி உலகம், அப்படி நம்ம சொல்கிறோங்களா? சொல்கிறோமா இல்லைங்களா? நான் வேறு ஏதாவது பேசுகிறேன்னா, நான் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு புரியுதா? அன்புக்குரியவர்களே, ஒரு பக்கம் அமெரிக்க நாட்டு அதிபர், மறுபடியும் அவர்கிட்டே வந்துடுவோம். கடந்த வாரம் தொடர்ந்து இஸ்ராயல் நாட்டில் ஒரு பக்கம் சண்டை நடந்துட்டு இருக்குது. அப்படி அகில உலகத்தில் போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனாவது உலகப் போர்? எத்தனாவது உலகப் போர்? அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இப்போது ஒரு வேளை இந்த மாதிரி உலகப் போர்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குதுன்னு தெரில. கொரோனா காலத்தில் இது போல் குழந்தைங்களோடு பேசிகிட்டு இருக்கும்போது, அன்புக்குரியவர்களே, அந்த குழந்தைகள் சொன்ன ஒரு காரியம், கொரோனா நாட்களில், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சு செகண்ட் வேவ், அந்த வரக்கூடிய அந்த நாட்களுக்கு இடைப்பட்ட நாட்களில் குழந்தைங்களோடு பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு வேளை நீங்கள்லாம் கூட கவனிச்சிங்களான்னு என்னன்னு தெரில, அந்த குழந்தைகளுடைய மனக்கதறல் இப்படியாக இருந்துச்சு. என்னென்னா, ஒரு சிறு பையன் சொல்கிறான், எனக்கு இன்னும் ஒரு முறை கூட கல்யாணம் ஆகலை, உலகம் அழிஞ்சிரு போல தெரியுது. சின்ன பையன் அவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ளார கலந்துரையாடல், நம்ம பின்னாடி நின்று கேட்குறது மட்டும்தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஒரு பக்கம் குடும்பங்களுக்கிடையே சண்டை. கடந்த வாரம் நீங்கள் செய்தித்தாளில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மணிப்பூரில் 3 குழந்தைகளுக்கு அம்மா, அந்த அம்மாவை பாலியல் வன்கொடுமை செய்து அதே இடத்துல அந்த அம்மாவை எரித்து கொலை செய்து 3 குழந்தைகளுக்கு அம்மா. மணிப்பூரில் நடந்த ஒரு நிகழ்வு. கடந்த வாரத்தில் ஈராக் நாட்டில் ஒரு லா அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடியதாக ஒரு செய்தி இந்தியா டுடேயில் வந்த ஒரு செய்தி. 9 வயசு பெண் குழந்தைகளை ஆண்கள் விரும்பினால் திருமணம் செய்து கொள்ளலாம். 9 இயர்ஸ், 9 வயசு பெண் குழந்தைகளை. இந்த உலகம் எங்கே நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரில. களி முத்திருச்சு சாமி. பிரியமானவர்களே, ஒரு சில நிகழ்வுகளை நீங்கள் அப்படியே வரலாற்று அப்படியே கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிக அண்மையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தங்களுடைய குடும்பத்தில் இருந்த எல்லாவற்றையும் அடித்து சாப்பிட்டுட்டு தங்களுடைய இன்னுயிரை, ஒருவேளை நம்ம இந்த வார்த்தை பயன்படுத்துறது கரெக்டானு எனக்கு தெரில, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார், வந்துட்டார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வருகையினுடைய நாட்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் செலவழித்து விட்டு சில நபர்கள் தங்களுடைய இன்னுயிரை இழந்து போனார்கள். நீங்கள் அப்படியே இதெல்லாம் நான் சொல்லக்கூடியதெல்லாம் யூடியூப்பில் இருக்குது, கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையும் மக்கள் தங்களுடைய வாழ்வை இழந்து போன காரியங்களையும் குறித்து. இன்றைக்கி எத்தனையோ சபைக்கு நம்ம போகிறோம்னா நம்ம போகிறதில்ல, யூடியூப் இருக்குது, நம்மளோட வீட்டில் டிவி இருக்குது. சில நேரங்களில் நம்மளும் இந்த இறை வார்த்தை கத்தோலிக்க திருச்சபையில் அதிகமாக பகிர்ந்து கொடுப்பதில்லை என்று வார்த்தையை தேடி நான் இந்த சபைக்கு போகிறேன் அந்த சபைக்கு போகிறேன்னு சில பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மறைவுரை கொடுக்கும்போது கோயிலுக்கு உள்ளே கூட உட்கார முடியல நம்மால். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த மாதிரி நம்ம வாழக்கூடிய இந்த சூழ்நிலையில் அநேக சபையினுடைய வார்த்தை பகிர்வில்
இந்த உலகத்தினுடைய முடிவு, இந்த உலகம் எப்படி அழிந்து போகும், கடவுளினுடைய இரண்டாம் வருகை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை எப்படிப்பட்டதாக இருக்கும். ஏன்னா இந்த பொது காலத்தினுடைய கடைசி வாரத்துக்கு வந்துட்டோம். 33வது வாரம். அடுத்த வாரம் கிறிஸ்து அரசருடைய விழாவை நாம் கொண்டாட போகிறோம். ஆகவே இன்றைய வார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஓகே, உலகமானது அது முடிவுக்கு வரும். அந்த உலகம் முடிவு வருகின்ற பொழுது எப்படிப்பட்ட அழிவுகள் எல்லாம் இருக்கும் நம்ம கண்கூட நம்ம பார்க்குறோம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தாத்தா பாட்டிகள் இதையெல்லாம் கேட்டிருப்பாங்களான்னு கூட தெரில. அப்பா அம்மா இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்துருப்போமான்னு கூட தெரில. எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை. நியூஸ் எடுத்தாலே சில பேர் நியூஸே பார்க்கறது இல்லை, ஏன்னா பயம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி இந்த செய்திகளை எல்லாம் நாம் கேட்கின்ற பொழுது சில நேரங்களில் உலகத்தினுடைய முடிவு வந்துருச்சா, மிக அண்மையில் இருக்கிறதா, உலகத்தினுடைய முடிவு எப்பொழுது வரும், இந்த உலகம் அழிந்து விடுமா, இப்படியெல்லாம் நிறைய சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. பிரியமானவர்களே, வார்த்தையினுடைய அடிப்படையில், இன்னைக்கு இறை வார்த்தையினுடைய அடிப்படையில் தான் நிறைய சபையை சார்ந்தவர்கள் இந்த இறுதி நாளை குறித்து, உலக முடிவை குறித்து குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே இறை வார்த்தை மார்க் நற்செய்தி 13வது அதிகாரம் 32வது இறை வார்த்தை. Gospel of Mark chapter 13 verse 32. அல்ல, ஒரு நிமிஷம். அன்பு பெற்றோர், இந்த வெளியூர்லேருந்து வெளி பங்குலேருந்து வந்திருக்கவங்களாம் எங்கள் பங்கினுடைய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய சக்தி என்ன அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். குழந்தைகள்லாம் யாரெல்லாம் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க, கொஞ்சம் பைபிளை கொஞ்சம் உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். பைபிள் கொண்டு வந்திருக்கிறவங்கலாம் மேபி ஒரு 10% மட்டும்தான் குழந்தைங்க கையில் பைபிள் இல்லை. இங்கேருந்து ஒரு 35 பேர் பைபிள் மியூசியம் போயிருக்காங்க இன்னைக்கு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கைத்தட்டல் இல்லாமல் நம்ம குழந்தை செல்வங்களுக்கு இல்லை கைத்தட்டல் பத்தில் பாருங்கள். ஏன்னா நான் பைபிள் எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறேன். இன்னைக்கு இந்த இறை வார்த்தை தெரிந்தால் எந்த சபையை சார்ந்தவனும் நம்மை குழப்பாதபடிக்கு நம்ம தெளிவாக இருக்கலாம். உலகத்தினுடைய முடிவை குறித்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து, குறிப்பாக 2ஆம் வருகையை குறித்து யார் என்ன பேசினாலும் நம்மள்ட்ட ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்கும் இறை வார்த்தையினுடைய அடிப்படையில். மார்க் நற்செய்தி 13வது அதிகாரம் 32வது வசனம். காஸ்பல் ஆஃப் மார்க் சாப்டர் 13 verse 32. பைபிள் வச்சிருக்கிற எல்லாரும் சத்தமா வாசி. ஆனால் அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. ஓகே, இன்னும் ஒரு முறை கூட நல்ல சத்தமா வாசிங்க. ஆனால் அந்த வேலையும் இல்ல கரெக்டா இறை வார்த்தை தப்பா வாசிக்க கூடாது, கரெக்டா வாசிங்க. அந்த நாளையும் வேலையையும் பற்றி அந்த நாளையும் அந்த வேலையையும் பற்றி அப்படின்னா என்ன? டேட்டு டைம். எந்த நாள் எந்த நேரம் அதுக்கு முன்னாடி இறை வார்த்தை வாசிச்சீங்கன்னா நம்ம புரிஞ்சிருக்கும். உலகத்தினுடைய முடிவு எப்பொழுது வரும் அப்படின்றதுக்கான அந்த பதிலை ஆண்டவர் இயேசுவே சொல்றாரு. உலகத்தினுடைய முடிவு எப்பொழுது வரும், இந்த உலகம் எப்படி அழிந்து போகும், இந்த உலகம் எப்படி முடிவுக்கு வரும், எப்பொழுது மானிட மகன் வருவார், இந்த காரியத்தை குறித்து தொடர்ந்து வாசிங்க. அதை குறித்து யாருக்கு தெரியுமா? தந்தைக்கு. யாருக்கு தெரியும்? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? தந்தைக்கு. அப்போ இந்த பாஸ்டர்களுக்கெல்லாம் தெரியுது, இதெல்லாம் எப்படி? சாரி, நான் எந்த பாஸ்டரையும் குறை சொல்லலை அன்புக்குரியவர்களே. ஆனால் இந்த இறை வார்த்தையை வைத்துக்கொண்டு மக்களுக்கு ஒரு பயத்தை விதைத்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இரக்கமுள்ள ஒரு கடவுள். இன்னைக்கு எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கனாலே, ஒரு வேளை நம்ம தொடர் கேள்வி நான் வாசிக்கிறதுக்கு முன்னாடி கேட்குறேன், யாருக்காவது சாவு குறித்து பயம் இருக்குதா? சும்மா சொல்லக்கூடாது. இப்போ மைக்கு பிடிச்சி நம்ம பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த நேரம் அவ்வளோதான், நீ பேசுகிறது போதும், கமான் அப்படின்னு சொன்னால் போக முடியாதா? இறப்பை குறித்து ஒரு பயம் இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு என்னுடைய சாவை குறித்து எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குன்னு சொல்லுவோம்? கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஐயோ, இந்த சாமியார் காலையிலேருந்து சாவை பற்றி பேசுகிறாரு, உலகத்தினுடைய அழிவை பற்றி பேசுகிறாரு. இன்றைக்கி நாங்கள்லாம் பேப்டிசம் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறோம், இன்றைக்கி நாங்கள் கல்யாணத்தினுடைய 3வது ஓலை அதுக்காக வந்திருக்கிறோம், ஒரு சந்தோஷமாக இருக்கணும்னு தான் வர்றோம். சில திரைப்படங்களுக்கெல்லாம் விமர்சனம், நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் திரைப்படத்துக்கு போகிறோம், ஆனால் எங்களுக்கு பயமாக இருக்குது, காது கொய்யணுது. இன்னைக்கு நான் வழிபாட ஆண்டவரிடத்தில் வாரம் முழுவதும் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். இறைவார்த்தை எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆறுதலை கொடுக்குமா என்று சொல்லி தான் ஆலயத்துக்கு வருகிறோம். அன்புக்குரியவர்களே, வார்த்தை நமக்கு தெளிவாக தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு எந்த பயமும் தேவையில்லை. ஆண்டவரை குறித்த பயம் மட்டும் இருந்தால் போதும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ நிறைய பேருடைய வாழ்வில் they are not ready. நேற்று ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது நான் சொன்ன ஒரு காரியம், நம்முடைய தாத்தா பாட்டிகள், நம்முடைய அப்பா அம்மாக்கள் நோயில் பூசுதல், அவஸ்தை பூசுதல் இல்லாமல்
ஒருவேளை தங்களுடைய குடும்பத்தில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. இன்னைக்கு நோயில் பூசுதல், என்னுடைய குடும்பத்தில் தொடர்ந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அல்லது விபத்தினால நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், ஃபாதர் வந்து அவங்களுக்கு அவஸ்தை பூசுதல் கொடுங்க, நோயில் பூசுதல் கொடுங்க அப்படின்னு அருட்தந்தையர்களை அழைக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர்னு தெரியல. அன்புக்குரிய சகோதர சகோதரி, எல்லா அருட்சாதனத்தையும் இப்போ பாருங்கள், திருமுழுக்கு இன்னைக்கு வந்து சகோதரர் வந்திருக்கிறாரு, எல்லாம் சொந்த பந்தங்கள்லாம் வந்திருக்கிறீங்க. பேப்டிசம் இந்த அருட்சாதனத்தை வாங்குவதற்கு, திருமணம் அருட்சாதனம் 21ஆம் தேதி தான். ஆனால் திருமணம் அருட்சாதனத்துக்கு முன்னாடி நிறைய காரியங்கள். அந்த அருட்சாதனத்தை வாங்குவதற்காக புதுநன்மை, உறுதி பூசுதல், ஒப்புரவு அருட்சாதனம் ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் நோயில் பூசுதல் என்னும் அருட்சாதனத்தை வாங்குவதற்கு, பெறுவதற்கு எத்தனை பேர் எனக்கு ஆர்வமாக இருக்கிறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் சந்திக்கின்ற பொழுது, ஒருவேளை நான் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட அந்த பாவத்தின் நிமித்தமாக ஒருவேளை எனக்குள்ளாக நோய் இருந்தால் இந்த அருட்சாதனம் வழியாக அந்த பாவ மன்னிப்பை பெற்று எனக்கு உடல் சுகம் கிடைக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை. இவ்வளோ சத்தமாக நாங்கள் கத்தி பேசுகிறோம்னா அதுக்கெல்லாம் காரணம் எங்களுடைய பேராசிரியர். 97 வயசு, நான் கடந்த வாரம் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன் அவருக்கு. இன்னைக்கு 97 வயது அருட்தந்தை லூசியன் லெக்ரான். அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் வெறும் வார்த்தையில் அல்ல. அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது எல்லா அருட் சகோதரர்களுக்கு முன்பாக அந்த ஒப்புரவர் அந்த நோயில் பூசல் அருட்சானதை பெற்றுக்கொண்டார். இன்னும் அது எங்களுடைய மனங்களில் இருக்கிறது. அப்போ என்னை குடும்பங்களில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த அனாயிண்டிங் ஆஃப் த சிக், என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் விபத்துனால, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகம் முடியக்கூடிய காரியங்களை குறித்து அப்படி நம்ம பிராக்கெட்ல வச்சு, நம்முடைய முடிவு, நம்முடைய இறப்பு, அந்த இறப்புக்கான தயாரிப்பு, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிறோமா? ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போ தொடர்ந்து அந்த இறை வார்த்தை நம்ம வாசிப்போம். விண்ணுலகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. யாருக்கு? மகன். கொஞ்சம் கூட சத்தமா. இறை வார்த்தை மார்க் நற்செய்தி 13வது அதிகாரம் 32வது இறை வார்த்தை. நீங்க எந்த சேனல் அப்படி ஓபன் பண்ணாலும் இந்த உலகத்தினுடைய முடிவை குறித்து அல்லது எந்த சபையை சார்ந்தவர்கள் உங்களிடத்தில் வந்து இந்த கேள்வியை கேட்டாலும் இந்த இறை வார்த்தை, ஏன்னா காஸ்பல் ஆஃப் மார்க் எல்லா சபைகளிலுமே இருக்குது. காஸ்பல் ஆஃப் மார்க் எழுதிய நற்செய்தி 13வது அதிகாரம் 32வது வசனம். ஓகே, வாசிக்கலாம். அந்த இறுதி நாளை குறித்து, உலகத்தினுடைய அழிவை குறித்து, மானிட மகனுடைய வருகையை குறித்து தந்தைக்கு மட்டும்தான், கேட்கல சத்தமா, யாருக்கு தெரியும்? தந்தைக்கு மட்டும்தான் தெரியும். தந்தையாம் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். வான தூதருக்கோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கோ கூட தெரியாது. பிரைஸ் தி லார்ட். கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட சத்தமா ஹல்லேலூயா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கை என்பது நிரந்தரம் கிடையாது. நம்ம விண்ணகன் நோக்கிய ஒரு பயணத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளினுடைய இறை வார்த்தையில் மிக குறிப்பாக தானியேல் புத்தகம் 12வது அதிகாரம் இறை வார்த்தை 1, புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 12 verse 1 எடுத்து வாசிக்கலாம். தானியேல் புத்தகம் 12வது அதிகாரம் இறை வார்த்தை 1. இன்று நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் பயப்படுகிறோமா, அச்சப்படுகிறோமா? என் வாழ்வினுடைய முடிவை குறித்து, இந்த உலகத்தினுடைய முடிவை குறித்து எனக்கு பயமா இருக்கா, எனக்கு அச்சமா இருக்கா அப்படின்னா இறை வார்த்தை நமக்கு பதில் சொல்கிறது. எடுத்து வாசிப்போம். தானியேல் 12வது அதிகாரம் முதல் வார்த்தை. அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ. இது 2வது வார்த்தை. தானியேல் புத்தகம் எத்தனாவது அதிகாரம்? காது கேட்கல. எத்தனாவது அதிகாரம்? 12வது அதிகாரம். இந்த 2வது இறை வார்த்தையை அப்படியே எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. தானியேல் புத்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 12 verse 2 வாசிங்க சத்தமா. இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர். அவர்களுள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர். வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா அழிவுக்கும் உள்ளாவர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நாம் இறந்த பிற்பாடு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையானது எதனுடைய அடிப்படையில் அப்படின்னா, வாழ்வினுடைய நூலிலே உங்க பேரு, என் பேரு எழுதப்பட்டிருக்கிறதா?
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ வாழ்வினுடைய நூலில் என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தால் எனக்கு நிலையான ஒரு இன்பம், ஆண்டவருக்குள்ளாக இளைப்பாறுதல நான் இருப்பேன். அப்படி இல்லைன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லக்கூடியது நீங்கள் கவனிச்சிங்க. இப்போ வாழ்வினுடைய நூலில் எனக்குள்ள பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதா? ஆண்டவருக்கு அஞ்சி அவருடைய வழித்தடங்கள். திருப்பாடல் 128 இன்னைக்கு மிக அழகாக பாடினாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தில் கொஞ்சம் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பாடல் 128 மிக அழகாக அதை பாடினாங்க. மேபி இன்னைக்கு திருமணத்திற்காக தயாரிப்பாக இருக்கிற கில்பர்ட்டுக்கு அது மிக உதவியாக இருந்துட்டு நினைக்கிறேன். மிக அழகான ஒரு பாடல். ஆண்டவர் வந்து உன்னை நிறைவாக ஆசீர்வதிக்கிட்ட. திருப்பாடல் 128 இல்லற அழைத்தல் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இல்லற அழைத்தல் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாரும் ஜெபிக்க வேண்டிய ஒரு திருப்பாடல், பாட வேண்டிய ஒரு திருப்பாடல். ஆனால் இன்னைக்கு இந்த இறை வார்த்தையினுடைய திருப்பாடல் தெரியுங்களா? திருப்பாடல் 16வது அதிகாரம் 5வது வசனம். சாம்ஸ் 16:5. திருப்பாடல் 16 இறை வார்த்தை 5. ஒரு பக்கம் இந்த அழிவை குறித்து இருக்கிறது, ஆண்டவருடைய வருகை குறித்து இருக்கிறது. வருகையினுடைய நாட்கள் என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும், என்னுடைய வாழ்வினுடைய அந்த நூல்கள் என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்குமா? இப்போ ஆண்டவருடைய வருகை யார் யாருடைய வாழ்வில் எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு கொடுக்கும்? அன்புக்குரியவர்களே, இப்போ நம்முடைய குழந்தை செல்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போது இன்டர்னல் எக்ஸாம்ஸ் ஒரு சிலருக்குலாம் இருக்குது. டிசம்பர் மாதம் நோக்கி போகிறாங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாம் டிசம்பர் மாதம் முடிஞ்சிட்டாலே 8, 9, 10, 11, 12 இந்த 5 வகுப்பும் புத்தகத்தை இரவும் பகலும் வச்சுக்கிட்டு படிக்கிறாங்களோ இல்லையோ. ஆனால் நமக்கு தான் ஒரு பக்கம் படிங்கடான்னு சொல்லி நாம் டயர்டாகிடுறோம். அவங்க ஒரு பக்கம் ஹோம்ஒர்க் எழுதி டயர்டாகிடுறாங்க, புக்கை தூக்கி டயர்டாகிடுறாங்க, படித்து டயர்டாகிடுறாங்க. எக்ஸாம்ஸ். பிரியமானவர்களே, இப்போ ஒவ்வொரு நாளுமாக வகுப்பில் வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிற நிறைய ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறீங்க. நிர்மலா ஆசிரியர், இன்னைக்கு வந்து உங்களுடைய பேரக்குழந்தையினுடைய ஞானஸ்நானம். ஒவ்வொரு நாளும் தங்களையே தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தேர்வு நாட்களில் பயப்படுவாங்களா இல்லை தைரியமாக போவாங்களா? இல்லை, எனக்கு கேட்கல பாருங்க. ஒவ்வொரு நாளும் தங்களுடைய தேர்வுக்காக தயாரிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எக்ஸாம்ஸில் பயப்படுவாங்களா இல்லை அவங்க பேசாமல் அப்படியே போவாங்களா? அன்புக்குரியவர்களே, ஒருவேளை அவங்க பயப்பட்டாலும் கூட, எக்ஸாம்ஸுக்காக ஒவ்வொரு நாளும் தங்களையே தயாரித்து கொண்டிருக்கக்கூடியவங்க பயப்பட்டாலும் கூட, கடவுளுடைய சமூகத்திலே அமர்ந்து அவருடைய அருளாலை உழைத்து கொண்டிருக்கிற மாணவ மாணவிகள் எதை குறித்தும் பயப்பட மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா. 2 கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அவன் தயாரிக்கிறான். அவன் தயாரிக்கிறதை பெற்றோர்களாக நீங்கள் கவனிக்கிறீர்கள். உங்கள் குழந்தையை குறித்து, ஃபாதர் என்னுடைய குழந்தையை குறித்து எனக்கு பயமே கிடையாது, எக்ஸாம்ஸ் குறித்து பயமே கிடையாது, அவனுடைய வாழ்க்கை குறித்து எனக்கு பயமே கிடையாது. ஏன்னா அவன் ஒவ்வொரு நாளும் தயாரிப்பதை நான் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். நான் ஃபிசிக்ஸுக்கு ஒரு டியூஷன் வைக்கிறேன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன் வைக்கிறேன், நான் வந்து அப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் டியூஷன் வைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என் குழந்தைய பார்த்தீங்கன்னா அதிகாலை 5 மணிலிருந்து இரவு வரைக்கும் கடினப்பட்டு உழைக்கிறான். அதனுடைய வெளிப்பாடு எங்கே கிடைக்குது? சொல்லுங்க, எங்கே கிடைக்குது? எக்ஸாம் ரிசல்ட்ஸில் கிடைக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இப்போ தகுந்த தயாரிப்போடு நான் இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என் தனிப்பட்ட வாழ்விலும் இந்த உலகத்தின் முடிவிலும் சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு பயம் வரணுமா இல்லை மகிழ்ச்சி வரணுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் சந்திக்கின்ற பொழுது நமக்கு பயம் இருக்கணுமா அல்லது மகிழ்ச்சி இருக்கணுமா? இந்த திருப்பாடல் அதற்குரிய பதில் சொல்கிறது. திருப்பாடல் 16 இறைவார்த்தை 5 வாசிப்போம். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே என்னுடைய உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. அப்படின்னா அன்புக்குரியவர்களே, பவுலடியார் சொல்றாரு, என்னுடைய வாழ்வினுடைய அந்த ஓட்டத்தை நான் முடிக்க போகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக என்னுடைய உடல்ல இவ்வளவு நான் துன்பப்பட்டு இருக்கிறேன், என்ன எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பவுலடியார் சொல்றாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நான் ஆவலோடு இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை முடிக்க நான் ஆவலோடு இருக்கிறேன். எனக்கென்று வைத்திருக்கக்கூடிய பரிசை பெறுவதற்கு நான் ஆவலோடு இருக்கிறேன். என்னுடைய இறப்பு எனக்கு ஆதாயம்னு சொல்றார். ஏன்னா ஒருவேளை நான் இறந்து போனால் எனக்குரிய அந்த போர்ஷனை எனக்காக வச்சிட்டு இருக்கிறது யாரு? என் ஆண்டவராகிய தெய்வம் எனக்காக வச்சிருக்கிறார். என் வாழ்வினுடைய ஓட்டத்தை முடித்துக் கொள்வதற்கு நான் தயார் நிலையில் இருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளால சொல்ல முடியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நான் தயார் நிலையில் இருக்கிறேன்?
அவர் எனக்காக கொடுத்த பொறுப்புகளை ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, ஒரு பெற்றோராக, ஒரு பங்கு தந்தையாக அவர் எனக்காக கொடுத்த பொறுப்பை நான் சரிவர செய்திருக்கிறேன். அப்படியே திருப்பாடல் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, அந்த திருப்பாடல் 16:5 அப்படியே வாசிச்சு பார்த்தோம்னா, அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நான் என்னுடைய வலப்பக்கமாக வச்சிருக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆகவே எனக்கு ஆண்டவரை சந்திப்பதை குறித்து எந்த பயமுமே கிடையாது. இன்னைக்கு எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஒரு முறை தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நீங்களும் நானும் கடவுளினுடைய அரசுக்குள்ளாக நுழைவதற்கான அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். எந்த குருவானவரும் அதை செய்யலை. அதுதான் இன்னைக்கு 2வது வாசகத்தில் நம்ம வாசிச்சோம். ஆகவே இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டினுடைய பொதுக்காலம் 33வது ஞாயிறு வழிபாட்டில் நம்ம பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதற்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறோமா, இல்லை பயப்படுறோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய தனிப்பட்ட தீர்வையின் பொழுதோ அல்லது பொது தீர்வையின் போதோ, லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது நான் இறந்ததுக்கு அப்புறமா இருக்கட்டும், ஆண்டவர் இயேசுவை சந்திக்கின்ற பொழுது எனக்காக அவரை பரிசு பொருட்களை வைத்துட்டு இருக்கிறாரு. அவர் என்னுடைய கண்முன் இருக்கிறாரு. அதனால நான் அசைவுற மாட்டேன். எனக்குன்னு உரியதை அவர் எனக்காக எடுத்து வச்சிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் இந்த உலகத்திலிருந்து என் தந்தையிடம் போய் உங்களுக்காக விண்ணகத்திலே நாங்கள் அரியணைகளை ஏற்பாடு செய்ய போகிறோம். என்னோட தந்தையினுடைய அந்த இல்லத்தில் நிறைய இல்லங்கள் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளினுடைய நற்செய்திக்குள்ள மிக அழகாக சொல்றார், ஆகவே உன் தனிப்பட்ட வாழ்வினுடைய முடிவை குறித்தோ இந்த உலகத்தின் முடிவை குறித்தோ நீ கவலைப்பட வேண்டாம். வாழ்வினுடைய நூலில் உன் பெயர் எழுதப்படுகிறது போல நீ கடவுளோடு இருக்கக்கூடிய உறவையும், இன்னைக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வது போல, உறவுகள் எனக்கு எத்தனை நபர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். உறவுகள் எனக்கு எத்தனை நபர்கள் ஏழைகளாக இருக்கிறான். ஒருவேளை இந்த பாடல் வரிகள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லாம் இருந்தும் நான் அனாதை, எல்லாரும் இருந்தும் நான் அனாதையாக இருக்கிறேன். சில நேரங்களில் தாத்தா பாட்டிகளை போய் அப்படியே அவங்கள்ட்ட உட்காந்து பேசுங்க. நமக்கு சியோன் மலையில் இருக்க தாத்தா பாட்டிக்கிட்ட போய் கொஞ்சம் உட்காந்து பேசுங்க. தன்னுடைய குழந்தை செல்வங்களுக்காக, பேர குழந்தைகளுக்காக அத்துணை காரியங்களை செய்த தாத்தா பாட்டிகள் மனசு உடைஞ்சு சொல்லக்கூடிய காரியம், எனக்கு பிள்ளைங்கள் இருக்கிறாங்க, பேர பிள்ளைங்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருந்து நான் அனாதையாக இருக்கிறேன். உறவுகளுக்காக ஏங்கி நிற்கக்கூடிய எத்தனை ஏழை மனிதர்கள் இருக்கிறாங்க. எல்லாமே இருக்கு, காசெல்லாம் இருக்கு, சொத்து பத்துக்கள்லாம் இருக்கு, பேசுறதுக்கு ஆள் இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஒரு பக்கம் பொருள் இல்லை என்று, உணவில்லை என்று சொல்லி, உறைவிடம் இல்லை என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற கூட்டம், ஒரு பக்கம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் இயலாமைகள், பலவீனங்களினாலே, பாவங்களினாலே நான் இழந்து போய் அருள் இல்லாமல் ஏழையாக இருக்கிறேன். ஒருபுறம் உறவில்லாமல் ஏழையாக இருக்கிறேன். கண்கள் மூடி கரங்கள் குவித்து நம்முடைய பங்கின் பாதுகாவலில் சொல்றாங்க, ஒரு பாவியினுடைய மனம் திரும்புதலை நான் உறுதிப்படுத்துறேன். என்னுடைய ஜெபத்தின் வழியாக, என்னுடைய அன்பு செயல்கள் வழியாக ஒரு பாவியினுடைய மனம் மாறிய பாவியினுடைய ஆன்மாவை ஆண்டோட நான் கொண்டு போவேன். அருள் இல்லாமல் இருக்கின்ற உறவுகளுக்காக நான் என்னுடைய சேரிட்டி, என்னுடைய ஜெனரோசிட்டி, என்னுடைய ஜெபத்தில் அவர்களுக்காக தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நான் பரிந்து பேசுவேன். உறவில்லாமல் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு, அன்புக்குரிய சகோதர சகோதரி, நான் அவர்களுக்கு உறவாக இருக்கிறேன். அதுதான் அன்பியம், அதான் அன்பியம், அதுதான் ஜெபக்குழு, அதுதான் பங்கு. இந்த பங்கில் இருக்கிற நம் எல்லோருக்கும் சொந்த பந்தங்களை விட பங்கில் இருக்கக்கூடிய அன்பிய உறவுகள் வழியாக கிடைத்திருக்கிற சொத்துக்கள் தான் மிகப்பெரிய சொத்து. கடைசியாக இன்று மறைபரப்பு ஞாயிறு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மறைபரப்பு ஞாயிறில் என்னால் முடிந்த அந்த ஒரு உணவை நான் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிறேன். தொடர்பிருக்கும் இந்த திருப்பலியிலே ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம், ஆண்டவரை உம்முடைய வருகை குறித்து எனக்கு மகிழ்ச்சி, பவுலடியாரை போல உம்மை சந்திப்பதற்கு நான் ஆவலோடு இருக்கிறேன். என் தனிப்பட்ட முடிவாக இருந்தாலும் சரி, உலகத்தின் முடிவாக இருந்தாலும் சரி, உம்மை சந்திக்க நான் ஆவலோடு இருக்கிறேன். ஏனென்றால் எனக்குரிய பங்கை எனக்கென வைத்திருக்கக்கூடிய கடவுள் நீரே. நான் அசைவுற மாட்டேன். எதை குறித்தும் யாரை குறித்தும் எனக்கு எந்த பயமும் இல்லை. சொல்லுவோம் ஆண்டவரிடத்துல. அப்படியே கண்களை மூடி அன்னை மரியாதாமே நமக்காக தொடர்ந்து பரிந்து பேச ஒரு மங்கள வார்த்தை ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே